கும்பராசிகளுக்கு இந்த ராசிப்படி கோச்சாரப்படி ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. நான் இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? சரி, இப்ப ராசிப்படி நல்லா இல்ல சொல்லிட்டீங்க, இந்த ராசிப்படி கூட எங்களுக்கு நல்லா இல்ல பாருங்க, நீங்க வந்து புலம்பலாம். அதிகமா புலம்பும் எப்பவுமே கும்பராசிக்காரங்க, ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. அது வேணா, அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். இப்போ இந்த ஒரு வருஷம் டல் அடிக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. 2027 வரட்டும், என்ன நடக்க போகுதுன்றதை நீங்களே பாப்பீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, 2ஆம் வீட்டுல இருக்க சனி 3ஆம் வீட்டுக்கு போவார். சனி 3ஆம் வீட்டுல போறது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. 2027 குரு 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு வருவாரு. ஸ்ட்ரெயிட் 180 டிகிரில உங்க ராசியை பார்ப்பாரு. அவருக்கு பிடிச்ச அந்த சிம்ம ராசியில இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. இது 2வது விஷயம். இப்போ உங்க ராசிக்குள்ள இருக்க ராகு 12ஆம் வீட்டுக்கு போவாரு 2027. கேது இப்போ வந்து 7ஆம் வீட்டுல இருக்காரு இல்லையா, அவர் வந்து 6ஆம் வீட்டுக்கு போவார். இந்த கோச்சார கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு அப்படிங்கிற மிகப்பெரிய கோச்சார கிரகங்கள் எல்லாமே 2027 கும்பராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை பண்ண போகுது. நான் இப்ப சொல்றேன், 2025 டிசம்பர் மந்த்ல சொல்றேன். 2027 வருஷத்துல எந்த ராசி டாப்ல இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கும்பராசி தான் இருக்கும். நான் 100% இதை அடிச்சு சொல்லுவேன். அதற்கான கோச்சார விதிகள் தான்